வணக்கம். அனதர் பிஸி வீக்கெண்ட். பல நூறு முறை புலம்பியாச்சு, திரும்பவும் புலம்புறேன். எதுக்காக வாரம் 6 படம் 8 படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே செம்மையாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு காசு செலவு பண்ண மக்கள் எப்படி ரெடியாக இருப்பாங்க? என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. இந்த வாரம் டாப் ஸ்டாரின் அந்தகன் ரிலீஸ், ரஞ்சித் அண்ணனின் கவுண்டம்பாளையம் ரிலீஸ். இப்படி 2 பரபரப்பான படங்களுக்கு நடுவில் அமைதியாக மின்மினி அப்படிங்கிற ஒரு சாஃப்டான படமும் ரிலீஸ் ஆகுது. சர்ப்ரைசிங்லி போல இந்த படத்துக்கு தான் நிறைய வாக்குகள். ஸோ மக்கள் சென்சேஷன் பக்கம் மட்டும் கவனம் வைக்காம இப்படியான நல்ல முயற்சிகளுக்கும் அட்டென்ஷன் தராங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் இல்லையா? இந்த மின்மினியோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த படத்தோடைய லீட் ஆக்டர்ஸ் நிஜமாவே சின்ன பசங்களாக இருக்கும்போது சின்ன பசங்களுக்கான போர்ஷன்ஸை ஷூட் பண்ணிட்டு அவங்க வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தென் அடல்ட் கேரக்டருக்கான போர்ஷன்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. நோ டி ஏஜிங். வயசான கேரக்டருக்கு ஷேவ் பண்ணிட்டு ஸ்கூல் பசங்கன்னும் சின்ன பசங்களுக்கு தாடி வளர்த்து விட்டுட்டு அவங்க பெரியவங்கன்னும் நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாமல் படுத்தாமல் ரியலிஸ்டிக்காக ஓவர் 8 years பீரியட் ஆஃப் டைம் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. கோலிவுட்டின் ரிச்சர்ட் லிங்க்லேட்டர், இயக்குனர் ஹலிதா ஷமீம். அதுக்கே அவங்கள பாராட்டலாம். இப்படி எடுக்கப்பட்டிருந்த இந்த மின்மினி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மின்மினி ஊட்டியில் ஒரு போர்டிங் ஸ்கூல். அங்கே கௌரவ் காலை ஒரு ஸ்டார் ஸ்டூடெண்ட். ஃபுட்பாலில் நிறைய மெடல்ஸ் வாங்கின சுறுசுறுப்பான ஸ்மார்ட்டான எனர்ஜெட்டிக்கான ஒரு பையன். டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட். அவருடைய கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு பிரவீன் கிஷோர். 2 பேருமே டோட்டலி கான்ட்ராஸ்டிங்கான ட்ரேட்ஸ் இருக்கிற பசங்க. இனிஷியலாக கௌரவுக்கு பிரவீனை பார்த்தா கொஞ்சம் கடுப்பாகுது. எப்போ பாரு அவரை டீஸ் பண்ணிட்டு புல்லி பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குமே பிரவீன் ரியாக்ட் பண்ணாமல் அவர் வேலையை அவர் பார்க்கறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கௌரவ் பிரவீனோடைய அந்த நல்ல நேச்சரை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரியே பிரவீனும் கௌரவோடைய அந்த புல்லிங் சைடு மட்டும் இல்லாமல் இயல்பான நேச்சரையும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று உருவாக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஸ்கூல் ட்ரிப் ஒன்று நடக்குது. அந்த ஸ்கூல் ட்ரிப்பில் நடக்கிற ஆக்சிடென்ட்னால பிரவீனோடைய வாழ்க்கையே டோட்டலாக மாறுது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எஸ்தர் எங்கேருந்து வராங்க, ட்ரெய்லரில் நம்ம பார்த்த அந்த விண்ட் ஆன் த ஃபேஸ் ஜேர்னி மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன, இதெல்லாம் தான் மின்மினி. 3 பிரதான கதாபாத்திரங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கௌரவ் காலையும் செகண்ட் ஹாஃப்ல எஸ்தரும் டாப் ஹானர்ஸை எடுத்துக்கிறாங்க நடிப்பில். கௌரவ் டீனேஜில் நடித்த கேரக்டர் அப்பவே அதை நல்ல மெச்சூரிட்டியோட புரிதலோட அப்ரோச் பண்ணி நடிச்சிருக்காரு. துருன்னு ஃபிசிக்கலாக ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிற சேட்டை பண்ணுற பசங்களை அப்படியே பிரதிபலிக்கிறாரு. பிரவீனோடைய கேரக்டர் வியூவில் தான் நம்மளும் கௌரவோடைய கேரக்டர் பார்க்குறோம். ஸோ அவருக்கு ஃபீல் ஆகிற மாதிரியே நமக்கும் ஆரம்பத்தில் அந்த கேரக்டர் மேலே வெறுப்பும் போக போக அந்த கேரக்டருடைய நேச்சரும் புரிய வருது. இது ஒரு நல்ல ரைட்டிங். எஸ்தரோட பாடி லாங்குவேஜில், பார்வையில், டயலாக் டெலிவரியில் தெரிகிற ஒரு அழுத்தம் இந்த கதைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இயல்புலேயே மெச்சூர்டான ஒரு பொண்ணுங்கிற மாதிரி ஆரம்பத்திலே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னமோ எனக்கு அது கொஞ்சம் ஒட்டலை. பட் செகண்ட் ஹாஃப்ல அந்த போர்ட்ரையல் ரொம்ப நல்லாவே இருந்தது. தென் ரிசர்வ்டு, இன்ட்ரோவர்ட், நர்டுன்னு பிரவீனோடைய கேரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அப்படி ஒரு கேரக்டருக்கு அவர் பக்காவான சாய்ஸ், நல்ல காஸ்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் நடிப்பு ரிலேட்டபிளாகவும் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப்ல கேரக்டருடைய நேச்சரே கொஞ்சம் வெக்ஸ்டான மோடில் இருக்கிறதுனால பிரவீனும் க்ளூலஸாகவே தெரிகிறாரு. எஸ்தர் அளவுக்கு இன்டர்னலைஸ் பண்ணி நடிச்சா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஹிமாலயாஸை சுற்றி நடக்கிற செகண்ட் ஹாஃப் ஜேர்னியை மனோஜ் பரமஹம்சாவுடைய கேமரா ஏஸ்தட்டிக்கலாக கேப்சர் பண்ணுது. அதில் சில இடங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளும் கூட கௌதம் மேனன் ஹீரோ மாதிரி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு தோணுது. என்கிட்ட ஹோண்டா என்ன இருக்குது அப்படின்னு ரிலைஸ் ஆன உடனே நான் சட்டுன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டேன். கத்தீஜா ரஹ்மானோடைய பாடல்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. மேஜரா ஸ்டிங்ஸை வச்சே கேரக்டர்ஸோட சூழலோட ஆழத்தை ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் இருக்கு. இந்த படம் ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தில் நான் கவனிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படம் முழுக்கவே ஒரு ஜென் லெவல் அமைதியை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இயக்குனர் ஹலிதா. எங்கேயுமே தேவையில்லாத மெலோட்ராமா இல்லை, அழுகை இல்லை, சென்டிமெண்ட் இல்லை. ஒரு நோ நான்சென்ஸ் அப்ரோச்சில் சென்சிபிளான டோனில் இந்த கதை மொத்தமும் சொல்லப்பட்டிருக்கு ஆரம்பத்துலேருந்து படம் முடிகிற வரைக்கும். அண்ட் இந்த படம் முடிகிற பாயிண்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கூலில் நடக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ஷன்ஸில் கௌரவுக்கும் பிரவீனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பமாகிற விதம் ஆல்ரெடி நமக்கு ஃபெமிலியரான ட்ரோப்பாக இருந்தாலும் ஒரு காமனான ஆள்னால 2 பேர் சம்மந்தப்படுற விஷயம், ஒரே மாதிரியான ஃபீலிங்கை 2 வெவ்வேறு ஆட்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கிறத சொன்ன விதம்னு இதெல்லாம் நல்லா இருந்தது. சர்வைவர்ஸ் கில்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆல்ரெடி சில படங்களில் அந்த பேரை சொல்லாமல் மேலோட்டமாக டீல் பண்ணியிருந்தாலுமே கூட அதை வச்சே ஒரு கேரக்டருக்கான மேஜர் போர்ஷன் எழுதப்பட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் அந்த ஆஸ்பெக்டும் நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் ட்ராவலில் இவங்க போகிற சில இடங்கள், இவங்க மீட் பண்ணுற ஒரு சின்ன பையன் அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து தர சீக்வன்ஸ், எஸ்தர் மீட் பண்ணுற மோசமான அண்ட் ஃப்ரெண்ட்லியான மனிதர்கள்னு அப்படியே அந்த லைட்டான ப்ளசண்டான டோனை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஹலிதாவுடைய முந்தைய ஆந்தாலஜி செக்மெண்ட்டான அந்த லோனர்ஸ் மாதிரியே இங்கேயும் சில இன்டெலெக்சுவலான கான்வர்சேஷன்ஸ் இருக்கு. இட் மைட் நாட் பி எவ்ரி ஒன்ஸ் கப் ஆஃப் டீ, பட் நல்லா எழுதப்பட்டிருந்தது. பட் இலக்கில்லாத பயணம் மாதிரியே திரைக்கதையும் இலக்கில்லாமல் போகிறதுனால இந்த மின்மினி கொடுக்க வேண்டிய இம்பேக்டை கொடுக்கல. முதல் பாதியிலையும் சரி, 2வது பாதியிலையும் சரி, கதையோடைய போக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம சீக்கிரம் ரியலைஸ் பண்ண முடியல. ஓகே, இதை தான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே 2 பாதியுமே முடிஞ்சிருது. ஸோ இது ஒரு ரோட் மூவி. தன்னுடைய பர்பஸை தேடி தனியாக ஒரு நபர் ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இந்த படமும் அப்படிங்கிறத முதல்லையே கொஞ்சம் கான்டெக்ட் செட் பண்ணி புரிய வச்சிருக்கலாம். தென் முதல் பாதியில் சில இடங்களில் ஸ்டேஜிங் இன்னும் கூட பெட்டராக இருந்துக்கலாம். லீட் கேரக்டர்ஸ் தவிர மற்ற கேரக்டர்ஸும் அவங்க பேசுகிற வசனங்களும் பேசுகிற விதமும்
ரொம்ப ஃபிலிமியாக ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆச்சு. ஸோ கான்டெக்ட் சரியாக புரியலன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி புரியாததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் அந்த ரோட் ஜேர்னிங்கிறது நீண்டுகிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல். எஸ், சில சுவாரஸ்யமான மனிதர்கள் வந்து போகிறாங்க, சில சம்பவங்கள் நடக்குது, பட் அதை தாண்டி அடுத்து என்னங்கிற இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது. எதுக்காக எஸ்தர் கேரக்டர் இந்த ட்ரிப்புக்கு வராங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, ஸ்கூல் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏன் அவங்க ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணுறாங்க, இடைப்பட்ட காலங்களில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒருவேளை இந்த ஜேர்னிக்கு முன்னாடியே அவங்க தேடின விஷயம் அவங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்னு நிறைய கேள்விகள் தோணுது. ஆனால் பதில் இல்லாமையே படம் முடியுது. மோட்டார் சைக்கிள் டைரிஸ் படத்துக்கு முதல்லயே ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் கேரக்டர்ஸுக்கு ரோட் ட்ரிப் மூலமாக ஒரு மெச்சூரிட்டி வரா மாதிரி இங்கேயும் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. ஃபெமிலியர் ஃபேஸஸ் கேமியோவில் வரும்போது அதனால் ஏதோ நடக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வருது இல்லையா. அப்படி கேமியோ ரோலில் சந்தோஷ் பிரதாப், நிவேதிதா சதீஷ் கேரக்டர்ஸ்லாம் திடீர்னு வராங்க, சில டைலாக்ஸை மெசேஜ் மாதிரி சொல்கிறாங்க, காணாமல் போயிடுறாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தில் இருக்கிற அந்த உரையாடல்கள்ங்கிறது எல்லாராலும் ரிலேட் பண்ணிக்கக்கூடியது அல்ல. அது சிலருக்கு கொஞ்சம் டூ மச்சாக தெரியல. அண்ட் நிறைய தமிழ் சினிமாக்களும் உலக சினிமாக்களும் பார்த்து கெட்டு போனதுனால ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே ஃபிலசாபிக்கலாக பேசுகிறதும் பாசிட்டிவாக இருக்கிறதும் கொஞ்சம் உறுத்தலாக தான் இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமாக 8 வருஷம் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸ்கூல் போர்ஷன்ஸில் வந்து அதே கேரக்டர்ஸ் தான் செகண்ட் ஹாஃப்லையும் வளர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டில் பெரிய எம்பசிஸ் இருந்த மாதிரி தெரியல. மேபி அதே ஒரு செல்லிங் பாயிண்டாக யூஸ் பண்ண வேணாம்னு இயக்குனர் முடிவு பண்ணியிருக்கலாம், அது நல்ல விஷயம் தான். பட் இப்படியான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாத படங்களில் அப்படியான சில எலிமெண்ட்ஸ் தான் கமர்ஷியல் ஆடியன்ஸை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு வரும். அட்லீஸ்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் அன்று இன்றுன்னு மேக்கிங்காவது போட்டுருக்கலாம். மொத்தத்தில் இந்த மின்மினி ஒரு வாமான, சென்சிபிளான பட் அண்டர்வெல்மிங்கான ஒரு ரோட் மூவி, கமிங் ஆஃப் ஏஜ் ட்ராமான்னு சொல்லலாம். இப்படியான படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்ணமா